ஹலோ வீவாஸ், கன்னிராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதன் விளைவாக தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் தொடர்ந்து சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தொழிலையுமே என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. தொழில்ல நிறைய முடக்க நிலையான சூழ்நிலையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. என்னதான் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலுமே அந்த சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண்விரைய செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கன்னிராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளானது இனி வரப்போகின்ற இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாவது ஏதாவது நல்லதானது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமையக்கூடுமா, இல்லை என்றால் மேலும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கக்கூடுமா என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோம். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகனுடைய அருளாசியால இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றியானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல 11ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்வதால மிகப்பெரிய ராஜயோகமானது கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. பண வரவானது முதலில் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்க, ஆனா அதுல எனக்கு தகுந்த லாபமானது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையானது மாறப்போகிறது. லாபமானது பண வருமானமானது பல மடங்கு பெருகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய லாபங்கள் கிடைத்தாலுமே அதற்கு சரிசமமாக செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வரவுக்கும் செலவுக்கும் பாத்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. சுப விரயங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது. 12ஆம் வீட்டில் அமர்ந்து உள்ள கேதுவால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ஜாஸ்தியாக இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலுமே கடந்த சில மாதங்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நாட்களாகவே இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாக போகிறது. பண வரவுமே ஓரளவுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய வகையிலேயே சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியில வந்து அமர்வதால உங்களுடைய வேலையில சுறுசுறுப்பான சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த முடக்க நிலைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புமே ஏற்பட போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு லாபமுமே கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு. அனைவரையுமே வேலை வாங்கக்கூடிய தன்மையானது உங்ககிட்ட உண்டாகுங்க. யார்கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு தகுந்தாற் போல பார்த்தீங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில சுறுசுறுப்பான சூழ்நிலையானது ஏற்படுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா மந்த நிலையாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போது மாறப்போகிறது. வேகம் பிடித்து நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தியாக போகிறது. ஸோ இது தொடர்பாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்ல கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வைக்கக்கூடிய வகையிலையும்
வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. 2ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வையானது இருக்கிறது. 2ஆம் வீட்டின் அதிபதியும் குருவுடன் இருப்பதால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்துல எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலையானது உருவாகும். அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளுமே உள்ளதுங்க. உங்களுக்கு போட்டியாக யாரையாவது நினைக்க தொடங்குவீர்கள். கோபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபப்படுவதால ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போவது கிடையாது. அதற்கு மாறாக நிறைய பிரச்சனைகள் தான் வரக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை விட்டு விடுவது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும். புதன் வீட்டிற்குள்ள செவ்வாய் வருவதால போட்டி மனப்பான்மை எல்லாமே பாத்தீங்கன்னா உருவாக கொடுங்க. அதே நேரம் திடீரென்று அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது யாரெல்லாம் கன்னிராசி நேயர்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து கொண்டே இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்குமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வகையிலேயே சூழ்நிலைகளானது இப்போது சாதகமான முறையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல அதிகமாக கவனமாக இருப்பது மிகவுமே அவசியங்க. வண்டி வாகனத்துல குறிப்பாக பயணம் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா வேறு சில மனக்குழப்பங்கள் ஏதாவது ஏற்படுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே அதை யோசிச்சுக்கிட்டே வண்டி வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக அளவு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது மிகவுமே கன்னிராசி நேயர்களுக்கு அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. யாராவது உங்களுடைய நண்பர் இந்த தொழில் தொடங்கின அதுல எனக்கு லாபமானது கிடைச்சிருந்துச்சு, நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த வெறும் ஆசை வார்த்தையை மட்டுமே நம்பி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க இறங்கி விட கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த தொழில் உண்மைதானா, அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா, இந்த தொழிலை நம்ம ஓரளவுக்கு கத்துக்கணும், இதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்க. அதன் பிறகு நீங்க ஒரு கம்பெனியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி நடத்தும் போது மட்டுமே அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களை மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மூளை செலவை செய்யக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கு. அதாவது இது செய் அது செய் அப்படின்னு சொன்னா நீங்களுமே அதற்கு அப்படியே ஆமாம்னு சொல்லி செய்வீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. உங்களுக்கு அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செட் ஆகிருக்கும், உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை பற்றி முக்காவாசி அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் ஆரம்பிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. கண்டகச்சனி நடந்து கொண்டு இருப்பதால உடல்நிலை மனநிலையை பார்த்து கொள்வது மிகவுமே அவசியங்க. அதாவது கடந்த சில நாட்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடும். மனதளவில் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகுங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான். உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போவது கிடையாது. காரணம் உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருப்பதால உடல்நிலையிலையும் சரிங்க மனநிலையிலையும் சரிங்க சின்ன சின்ன தடுமாற்றங்களானது ஏற்படும். பெரிதளவுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவீர்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வாய் வார்த்தைகளில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பதே நல்லதாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. விரக்தி மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. இத்தனை இருந்தாலுமே திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிர்ஷ்டங்களுமே ஏற்பட போகிறது. குடும்பத்தினருடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்கப் போகிறது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை இருப்பதால நிறைய பாக்கியங்களானது கிடைக்கப் போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் அற்புதமான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. போட்டி போட்டுக்கொண்டு படிப்பீர்கள், வெற்றியையும் பெறுவீர்கள். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் மீடியா, கலைத்துறை, சீருடை பணியாளர்கள், ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோருமே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் நீங்க நடந்துக்கணுங்க. வீடு விஷயத்துல பார்த்தீங்கன்னா தன்னிறைவை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுங்க. குடும்பத்திற்கான வருமானமானது அதிகரிக்க போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஏலக்காவை வாயில போட்டு வெளியில செல்வது இன்னுமே அதிக அளவில் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். நீங்க எந்த வேலைக்காக செல்றீங்களோ அந்த வேலையானது உங்களுக்கு சுபமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைய கொடுங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல அதிகப்படியான முதலீடு செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.